ஓம் நமச்சிவாய. வணக்கம் ரிஷபராசி அன்பு நேயர்களே. அதாவது ரிஷபராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை அவசரமாக ஓடி செல்லும் பாதையாக அல்ல, நிதானமாக உறுதியாக நிலையாக கட்டியெழுப்ப வேண்டிய பயணமாக பார்க்கும் மனிதர்கள். ஒருமுறை எதையாவது தீர்மானித்தால் அந்த முடிவை எளிதில் மாற்றாத மன உறுதியும் பிடிவாதமும் இவர்களின் அடையாளம். வெளியில் அமைதியாகவும் மென்மையாகவும் தோன்றினாலும் உள்ளுக்குள் பாறை போன்ற உறுதியான மனம் இருக்கும். வாழ்க்கையில் எதையும் படிப்படியாக அடைய வேண்டும், உழைப்பின் மூலம் மட்டுமே உயர வேண்டும் என்ற எண்ணம் இவர்களின் இரத்தத்திலேயே ஊடியிருக்கும். அவசர வெற்றியை விட நிரந்தர வெற்றிகளையே ரிஷபராசிக்காரர்கள் விரும்புவார்கள். ரிஷபராசிக்காரர்களின் சிந்தனை மிக ஆழமானது. பேசுவதற்கு முன் பலமுறை யோசிப்பார்கள். முடிவு எடுத்த பிறகு அதில் முழுமையாக நிற்பார்கள். வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் பதறாமல் அமைதியாக அதை எதிர்கொள்வதே இவர்களின் தன்மை. மன அழுத்தங்களை வெளியில் காட்டாமல் தங்களுக்குள் தக்க வைத்து கொண்டு சமாளிப்பார்கள். இதனால் சில நேரங்களில் அவர்கள் மிகவும் அமைதியானவர்களாக தோன்றினாலும் உண்மையில் அவர்கள் உள்ளுக்குள் கடும் போராட்டங்களை கடந்து வந்திருப்பார்கள். இந்த அமைதியான மன வலிமையே ரிஷபராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம். தொழில் வாழ்க்கையில் ரிஷபராசிக்காரர்கள் உழைப்பின் அடையாளம். எந்த வேலைகளையும் மேற்படப்பாக செய்யாமல் ஆழமாக கற்றுக்கொண்டு முழு அர்ப்பணிப்புடன் செய்வார்கள். ஆரம்பத்தில் மெதுவாக முன்னேறினாலும் ஒரு முறை தங்கள் இடத்தை பிடித்துவிட்டால் அவர்களை அசைக்க முடியாது. அரசு வேலை, வங்கி, கணக்கியல், விவசாயம், கட்டுமானம், கலைத்துறைகள், சொந்த தொழில் போன்ற துறைகளில் சிறந்த வளர்ச்சி காண்பார்கள். மேலதிகாரிகள் இவர்களின் நம்பகத்தன்மையை மதித்து முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். பணம் என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு வெறும் வசதி அல்ல, அது பாதுகாப்பும் நிலைத்தன்மையும். வருமானம் எவ்வளவு வந்தாலும் அதை சரியாக சேமித்து எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைப்பதில் இவர்கள் வல்லவர்கள். வீண் செலவுகளை தவிர்த்து நிலம், வீடு, தங்கம் போன்ற நிலையான சொத்துக்களில் முதலீடு செய்வார்கள். வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் பெரிய சொத்து சேர்க்கையும் நிலையான செல்வமும் இவர்களை தேடி வரும். பண விஷயத்தில் மிகவும் பொறுப்புடன் நடப்பதால் கடன் சிக்கல்களில் சிக்குவதற்கான வாய்ப்பு குறைவு இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் வசிக்கும் இடம் கூட அவர்களின் மனநிலையை பிரதிபலிக்கும். சத்தம், குழப்பம் நிறைந்த சூழ்நிலை விட அமைதியான, வசதியான, அழகான வீட்டை விரும்புவார்கள். சொந்த வீடு கட்டுவது அல்லது வாங்குவது இவர்களின் வாழ்க்கை இலக்குகளில் முக்கிய இடம் பெறும். அந்த வீடு அவர்களுக்கு வெறும் இருப்பிடம் அல்ல, மன அமைதியும் பாதுகாப்பும் தரும் கோட்டையாக இருக்கும். குடும்பத்திற்காக நல்ல வசதிகளை உருவாக்குவதில் அவர்கள் அளவில்லாத திருப்தி அடைவார்கள். காதலில் ரிஷபராசிக்காரர்கள் மெதுவாக நுழைவார்கள், ஆனால் ஒருமுறை மனம் கொடுத்தால் அந்த உறவுக்கு முழுமையாக அர்ப்பணிப்பார்கள். குறிப்பாக உண்மையும் நிலைத்தன்மையும் இல்லாத உறவுகளை இவர்கள் விரும்ப மாட்டார்கள். தங்கள் துணையிடம் பாதுகாப்பு, நம்பிக்கையும் நேர்மையும் எதிர்பார்ப்பார்கள். குடும்ப உறவுகளில் மிகவும் பொறுப்பானவர்களாக இருந்து பெற்றோர், துணை, பிள்ளைகள் ஆகியோருக்காக தங்களை மறந்து உழைப்பார்கள். சில நேரங்களில் அதிக உரிமை உணர்வு இவர்களின் பலவீனமாக மாறலாம், ஆனால் அதன் அடியில் அன்பு மட்டுமே இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் திடீர் புகழை விட மெல்ல மெல்ல உருவாகும் மரியாதைகளை பெறுவார்கள். சமூகத்தில் நம்பிக்கைக்கூடிய மனிதர், உழைப்பாளி, நிலையானவர் என்ற பெயரை அடைவார்கள். வயது அதிகரிக்கும் போதெல்லாம் இவர்களின் மதிப்பும் செல்வாக்கும் உயரும். வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் இவர்கள் உழைப்பால் உயர்ந்தவர் என்று அனைவரும் மதிக்கும் நிலையை அடைவார்கள். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மெதுவாக நடந்த ஆழமாக தடம் பதிப்பவர்கள். வெளிச்சம் காட்டும் சத்தமான வெற்றியை விட அமைதியான நிரந்தர வெற்றியே இவர்களின் அடையாளம். பொறுமை, உழைப்பு, நிலைத்தன்மை ஆகியவை மூன்றும் சேரும் போது ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு உறுதியான மாளிகையாகவே மாறும். அது மட்டுமில்லாமல் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை கொண்டு வரும். வியாபாரத்தில் செய்யப்படும் முதலீடுகள் அதிக வருமானத்தை தரும். மேலும் அந்த வருமானத்தை முறையாக முதலீடு செய்வதன் மூலம் உங்கள் நிதிநிலையை மேம்படுத்திக் கொள்ள உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். லாட்டரி, பங்குச்சந்தை, நிலம் சார்ந்த முதலீடுகள் போன்ற பல்வேறு வழிகளிலிருந்து வருமானங்கள் கிடைக்கும். கடந்த காலத்தில் செய்த முதலீடுகளிலிருந்து போதுமான வருமானம் கிடைக்க வாய்ப்புகளும் உள்ளது. மூதாயர் சொத்து தொடர்பான வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்க்கப்படும். கிராமப்புற சொத்துக்கள் மூலமாக புதிய வருமானம் ஈட்ட வாய்ப்புகள் உள்ளது. தொழில் வளர்ச்சி தொடர்பான நீண்ட பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது. பெரிய வணிக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உங்கள் தொழிலை விரிவுபடுத்த பெரிய டெண்டர்கள் கிடைக்கும். வணிகத்துறையில் உள்ளவர்கள் தங்கள் பேசும் திறனை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற இது ஒரு சிறந்த நேரமாகும். நீங்கள் பணியிடத்தில் உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி உங்கள் படைப்பாற்றலை பயன்படுத்தி பல வெற்றிகளை அடைவீர்கள். கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்புகளும் உள்ளது. மேலும் சிவன் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும். கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடும் நபர்களுடன் பழகுவதை தவிர்ப்பதும் நல்லது. உத்தியோகம், தொழில், வியாபாரம், பயணங்களில் புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு துறையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள் ஆவேசப்பட்டு பேசுவதை தவிர்ப்பதும் நல்லது. கூட இருப்பவர்கள் செய்யும் பிரச்சனைகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறுவீர்கள். குடும்பத்தினரின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில்
தொழிலுக்கு உண்டான அமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கைகளையும் ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றிகளை தரும். தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது, வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலும் முக்கியமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் என்பது உணர்ச்சியின் வேகமான முடிவு அல்ல, அது ஆழமான சிந்தனை, நம்பிக்கை மற்றும் நீண்ட கால பாதுகாப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் எடுக்கப்படும் தீர்மானம். திருமணத்திற்கு முன் பல விஷயங்களை ஆராய்ந்து மனதில் முழு உறுதி ஏற்பட்ட பிறகே அந்த உறவுக்குள் நுழைவார்கள். வாழ்க்கை துணையுடன் அழகு மட்டுமல்ல, பொறுமை, பொறுப்புணர்வு, குடும்ப மதிப்புகள் ஆகியவற்றையும் எதிர்பார்ப்பார்கள். திருமண வாழ்க்கையில் தாங்கள் அமைதியான அடித்தளமாக இருந்து குடும்பத்தை உறுதியாக தாங்கி நிற்பார்கள். சில நேரங்களில் தங்களின் பிடிவாதம், கருத்து வேறுபாடுகளை உருவாக்கினாலும் அந்த உறவை எளிதில் உடைக்க நினைக்காத மன உறுதி இவர்களின் தனிச்சிறப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் பொறுப்பான பெற்றோர்களாக இருப்பார்கள். தங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணமே அவர்களை தொடர்ந்து உழைக்கச் செய்யும். கல்வி, ஒழுக்கம், வாழ்க்கை, நிலைத்தன்மை ஆகியவற்றில் அதிகம் கவனம் செலுத்துவார்கள். பிள்ளைகளின் தேவைகளை முன்கூட்டியே உணர்ந்து அவர்களுக்கு சரியான வழிகாட்டியாக இருப்பார்கள். பிள்ளைகள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையும் போது ரிஷபராசிக்காரர்கள் மனநிறைவு அடைவார்கள். அது அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாகவே இருக்கும். ஏனென்றால் உடல் நலத்தில் ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே உறுதியான அமைப்பை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் சுகபோக வாழ்க்கை, உணவு மீது அதிக விருப்பம், உடற்பயிற்சி குறைவு போன்றவை சில நேரங்களில் உடல்நலச் சிக்கல்களை உருவாக்கலாம். குறிப்பாக கழுத்து, தொண்டை, சர்க்கரை, எடை போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. ஒழுங்கான உணவு பழக்க வழக்கம், நடைப்பயிற்சி, இயற்கை வாழ்க்கை முறை ஆகியவற்றை பின்பற்றினால் நீண்ட ஆயுளும் நல்ல உடல் சக்தியும் இவர்களை தேடி வரும். ரிஷபராசியில் பிறந்த கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஒரு பகுதி நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமான குணங்களை வழங்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தைரியமும் நேர்மையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்வம், வசதி, அழகு மற்றும் கலைத்திறனில் முன்னிலை பெறுவார்கள். மிருகசீரிஷம் பிறந்தவர்கள் அறிவு, தேடல், புதிய முயற்சிகளில் ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இந்த நட்சத்திர வேறுபாடுகள் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையை மேலும் பல நிறங்களால் அலங்கரிக்கப்படுகின்றன. ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை மெதுவாகவே ஆனால் உறுதியாகவே உயர்வடையும். இளமையில் சிரமங்களும் கட்டுப்பாடுகளும் இருந்தாலும் வயது அதிகரிக்கும் போதெல்லாம் நிலைத்தன்மையும் செல்வமும் கூடும். 30 வயதிற்கு பிறகு வாழ்க்கை பாதை தெளிவாகும். 40 வயதுக்கு பிறகு சொத்து, வீடு, மரியாதை ஆகியவை சேரும். 50 வயதுக்கு பிறகு மனநிறைவும் சமூக மதிப்பும் உச்சத்தை அடையும். இந்த மெதுவான ஆனால் உறுதியான உயர்வே ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை ரகசியம். ரிஷபராசிக்காரர்கள் மிகுந்த சத்தமில்லாமல் ஆன்மீகத்தை அணுகுவார்கள். வாழ்க்கையில் நிலைத்தன்மை கிடைத்த பிறகு தெய்வ நம்பிக்கை, தர்மம், தானம் ஆகியவற்றின் பக்கம் மனம் விரும்பும். மனம் திரும்பும். கோவில் தரிசனம், பாரம்பரிய வழிபாடு, குடும்ப தெய்வ வழிபாடு இவர்களுக்கு மன அமைதிகளை தரும். பிறருக்கு உதவி செய்வது, யாரிடமும் கடுமையாக நடக்காமல் இருப்பது போன்றவை இவர்களின் ஆன்மீக வாழ்க்கையின் அடையாளமாகவே இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கை செல்லும் ஒரு பெரிய உண்மை, மெதுவாக அட ஆனால் உறுதியாக அடை. திடீர் வெற்றியை விட நிரந்தரமான நிலைத்த வெற்றியே இவர்களின் இலக்கு. பொறுமை, உழைப்பு, நம்பிக்கை ஆகிய மூன்றையும் இணைத்தால் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு உறுதியான மரமாகவே வேரூன்றி தலைமுறைகளுக்கு நிழல் தரும். மேலும் வெளிப்படையில் மிகவும் அமைதியானவர்களாகவும் உறுதியானவர்களாகவும் தோன்றினாலும் ரிஷபராசிக்காரர்களின் உள்ளுக்குள் சில மிக நுட்பமான உணர்ச்சிகள் மறைந்திருக்கும். தங்களை முழுமையாக புரிந்து கொள்ளும் ஒருவரை தேடும் ஆசை இவர்களிடம் ஆழமாக இருக்கும். அவமதிப்பு, நம்பிக்கை, துரோகம் போன்றவை இவர்களின் மனதில் நீண்ட நாட்கள் பதிந்துவிடும். அதை வெளியில் காட்டாமல் அமைதியாகவே தாங்கிக் கொள்வார்கள். இதனால் சில நேரங்களில் மன அழுத்தம் அதிகரிக்கும். ஆனால் ஒருமுறை மனம் உடைந்தால் அதை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவது மிகவும் கடினம். இந்த உணர்ச்சி ஆழமே அவர்களின் பலவீனமாகவும் அதே நேரத்தில் அவர்களின் மனித தன்மையாகவும் இருக்கும். ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணம் தொடர்பான ஏற்றத்தாழ்வுகள் பெரும்பாலும் நிதானமாகவே நிகழும். திடீர் பண இழப்புகளை விட மெதுவான சரிவு அல்லது மெதுவான உயர்வே அதிகம். சில காலகட்டங்களில் குடும்ப பொறுப்புகள் அல்லது பிறருக்காக எடுத்த கடமைகள் காரணமாக பணச்சிரமங்கள் ஏற்படலாம். ஆனால் அந்த காலங்கள் இவர்களை நிரந்தரமாக பாதிக்காது. பொறுமையுடன் ஒழுங்காக செயல்பட்டால் அதற்கு பிறகு வரும் காலத்தில் இரட்டிப்பு செல்வம் சேரும். குறிப்பாக நிலம், வீடு, விவசாயம், தங்கம் போன்றவற்றில் முதலீடு செய்தால் வாழ்க்கையில் பெரிய நிலைத்தன்மை உருவாகும்.
வெளிநாடு என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு சாகசமில்லாத வாழ்க்கை நிலைத்தன்மையை உயர்த்தும் வாய்ப்பு. வேலை, கல்வி அல்லது வியாபாரம் காரணமாக வெளிநாடு செல்லும் சூழ்நிலைகள் உருவாகலாம். ஆரம்பத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருப்பது மனதிற்கு சிரமமாக இருந்தாலும் அந்த அனுபவங்கள் இவர்களின் சிந்தனைகளை விரிவாக்கும். வெளிநாட்டில் சம்பாதிக்கும் பணம் மற்றும் அனுபவம் பின்னர் சொந்த நாட்டில் பெரிய வளர்ச்சிக்கு அடித்தளமாக மாறும். சிலருக்கு நிரந்தரமாக வெளிநாட்டில் குடியேறும் யோகம் கூட உருவாகும். அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது. மகிழ்ச்சிகள் பொங்கும். முழு சுபகரங்கள் எனும் புதனும் சுக்கிரனும் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தை உருவாக்குகின்றன. காசு, பணம், சந்தோஷம், உல்லாசம் எனும் மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்கும். நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கும். சூப்பரான நேரம். நிறைய பயணங்களை மேற்கொள்வீர்கள். வண்டி வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவருக்கு பரிசு கொடுப்பது, மனைவிக்கு பரிசு கொடுப்பது என மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அஷ்டமத்தில் சூரியன், செவ்வாய், குரு வீட்டில் சேர்ந்திருக்கிறது. அடிவயிறு, கழிவு பாதை தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். சனியின் பார்வை, செவ்வாய் பார்வை இருக்கிறது. அஷ்டமஸ்தானத்தில், லாபஸ்தானத்தில் பிரச்சனை இருப்பதால் நண்பர்களால் இடையூறுகள் ஏற்படும். நண்பர்களையும் மூத்தவர்களையும் தூரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பாட்டி தாத்தாவின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அப்பாவின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. வியாபாரம் நன்றாக இருக்கும். சந்தோஷங்கள் ஏற்படும். உடம்பு ஃபிட்டாக இருக்கும். இந்த மாதம் முழுக்க முழுக்க நிறைய ஏற்றங்களை கொடுக்கும். தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. பைரவர் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அனுமன் வழிபாடு நன்மைகளை தரும். நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மேல் அதிகாரிகளுடன் தர்க்கத்தை தவிர்ப்பதும் நல்லது. தனிப்பட்ட முறையில் சிறு வாக்குவாதங்கள் கூட சங்கடத்தை ஏற்படுத்தும். சட்ட விரோதமானவர்களின் நிழல் கூட படாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. உத்தியோகத்தில், வியாபாரம், படிப்பு, பழக்க வழக்கம், வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. அனுமன் சாலிசா கேட்பது மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் தெரியாத தடைகள், வேலை தடை, மனக்குழப்பம் போன்றவை தோன்றலாம். இதற்கு காரணமாக பிடிவாத, மாற்றத்தை ஏற்க முடியாத மனநிலை, பழைய விஷயங்களை மறுப்பது ஆகியவை இருக்கலாம். இவற்றை கடக்க தங்கள் எண்ணங்களை சற்று மாற்றிக்கொள்ளுதல், பிறர் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுதல், புதிய பாதைகளை முயற்சி செய்தல் அவசியம். ஆன்மீக ரீதியாக குடும்ப தெய்வ வழிபாடு, வெள்ளிக்கிழமை வழிபாடு, தானம் போன்றவை மன அமைதிகளையும் தடையிலிருந்து விடுபடும் சக்திகளையும் அளிக்கும். ரிஷபராசிக்காரர்கள் திடீர் புகழை விரும்பாதவர்கள். ஆனால் ஒருமுறை பெயர் வந்துவிட்டால் அது நீண்ட காலம் நிலைக்கும். சமூகத்தில் நம்பிக்கைக்குரியவர், வார்த்தைக்கு நிற்பவர் என்ற பெயர் இவர்களை தேடி வரும். வயது அதிகரிக்கும் போதெல்லாம் இவர்களின் மதிப்பு உயரும். அரசியல், சமூக சேவை, வியாபாரம், உள்ளூர் நிர்வாகம் போன்ற துறைகளில் இவர்களின் பெயர் பேசப்படும். இந்த புகழ் சத்தமாக அல்ல, அமைதியாக ஆனால் உறுதியாக வளர்ந்து நிலைத்து நிற்கும். வாழ்க்கையின் இறுதி கட்டங்களில் ரிஷபராசிக்காரர்கள் மிகுந்த மனநிறைவும் அமைதியும் அடைவார்கள். தாங்கள் கட்டிய வீடு, வளர்த்த பிள்ளைகள், சேர்த்த சொத்து, பெற்ற நல்ல பெயர் இவை அனைத்தையும் பார்த்து உள்ளுக்குள் திருப்தி அடைவார்கள். பெரிய சாதனைகளை பேசாமல் நான் என் கடமையை செய்தேன் என்ற அமைதியான பெருமையே இவர்களின் உண்மையான வெற்றி. இந்த மன அமைதியே ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை முடிவில் கிடைக்கும் மிகப்பெரிய வரம். குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை சொல்லும் ஒரு ஆழமான செய்தி: அவசரம் வேண்டாம், உறுதி போதும். உலகம் வேகமாக ஓடினாலும் தங்கள் பாதையில் நிதானமாக நடந்தால் வாழ்க்கை அவர்களை நிச்சயம் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு அழகு என்பது வெளிப்புற அலங்காரம் மட்டுமல்ல, அது வாழ்க்கையை ரசிக்கும் ஒரு உள்ளார்ந்த மனநிலை. இசை, ஓவியம், நடனம், வாசனை, இயற்கை காட்சிகள், நுணுக்கமான கைவினை பொருட்கள் போன்றவற்றின் மீது இவர்களுக்கு இயல்பான ஈர்ப்பு இருக்கும். வீடு அலங்கரிப்பது, தோட்டம் அமைப்பது, சுத்தமான அழகான உடைகள் அணிவது ஆகியவை இவர்களுக்கு மன அமைதிகளை தரும். சுகபோக வாழ்க்கையை விரும்பினாலும் அது கட்டுப்பாடற்ற ஆடம்பரமாக மாறாமல் தரமான வசதிகளாகவே அமையும். இந்த அழகு ரசனையை ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையை மென்மையுடனும் நிறைவுடனும் மாற்றுகிறது. வாழ்க்கையின் சில குறிப்பிட்ட நாட்களும் காலகட்டங்களும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். வெள்ளிக்கிழமை சந்திரன் வலுப்பெறும் நாட்கள், சுக்கிரன் தொடர்புடைய காலங்கள் இவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். பச்சை, வெள்ளை, இளஞ்சிவப்பு, மஞ்சள் கலந்த நிறங்கள் மன அமைதிகளையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகரிக்கும். இந்த நிறங்களை உடையில், வீட்டில், வேலைப்பகுதியில் பயன்படுத்தும் போது மனநிலை நேர்மறையாக மாறி செயல்களில் தடைகள் குறையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு கனவுகள் சில நேரங்களில் அவர்களின் மனநிலையை மட்டுமல்ல எதிர்கால பாதைகளையும் சுட்டி காட்டும். பச்சை நிலங்கள், வீடு, நீர், மாடுகள், பூக்கள் போன்ற கனவுகள் வரும்போது அது செல்வம், அமைதி, குடும்ப நன்மை ஆகியவற்றின் அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. கனவுகள் அடிக்கடி திரும்ப திரும்ப வந்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகிறது என்பதற்கான எச்சரிக்கையாகவும் அமையும். இந்த கனவுகளை அலட்சியப்படுத்தாமல் தங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. உறவுகளில் ரிஷபராசிக்காரர்கள் நிலைத்தன்மையை தேடுவதால் கன்னி, மகரம் போன்ற பூமி ராசிகளுடன் நல்ல புரிதல் உருவாகும். கடகம், மீனம்
போன்ற நீர் ராசிகளுடன் உணர்ச்சி ஆழம் உருவாகும். ஆனால் மிக வேகமான மாற்றம் நிறைந்த ராசிகளுடன் ஆரம்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். சரியான புரிதலும் பொறுமையும் இருந்தால் எந்த ராசியுடனும் உறவை நிலைநிறுத்தும் திறன் ரிஷப ராசிக்காரர்களுக்கும் உண்டு. ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் சில ஆண்டுகள் முக்கிய திருப்புமுனையாக அமையும். அந்த காலங்களில் வேலை மாற்றம், வீடு வாங்குதல், திருமணம், சொத்து சேர்க்கை போன்ற பெரிய முடிவுகள் எடுக்கப்படும். இந்த ஆண்டுகள் சில நேரங்களில் சவால்களுடன் வந்தாலும் அதன் முடிவில் வாழ்க்கை நிலைத்தன்மை அதிகரிக்கும். அந்த நேரங்களில் பொறுமையுடன் செயல்பட்டால் எதிர்காலம் உறுதியாகும். அதாவது ரிஷப ராசிக்கு உங்கள் யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் 2026 பிறந்துள்ளதால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். ஆண்டின் தொடக்கத்திலேயே குரு பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் பணவரவு உண்டாகும், செல்வாக்குகள் கூடும். எங்கே சென்றாலும் இந்த ஆண்டு ஜெயித்து காட்டுவீர்கள். பாதையில் நின்று போன விஷயங்களை இந்த வருடத்தில் விரைவில் முடிக்கும் வாய்ப்புகளும் உள்ளது. தொழிலில் முதலீடு செய்தவர்களுக்கு திடீர் வருமானங்கள் அதிகரிக்கும். இந்த வருடம் பிறக்கும் போது உங்களுக்கு பக்கபலமாக சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். தொலைநோக்கு சிந்தனையுடன் இந்த ஆண்டு முதலீடு செய்வீர்கள். வீடு, மனை, சொத்துக்கள் வாங்கும் யோகங்களும் உண்டாகப் போகிறது. உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் செவ்வாய் மறைந்திருக்கும் நேரத்தில் புத்தாண்டு பிறந்துள்ளதால் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் இனிவரும் மாதங்கள் சுக்கிரன் கொஞ்சம் சரியில்லாமல் இருப்பதால் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். பழைய வண்டி வாகனங்களை வாங்கும் போது அந்த வண்டி மீது கோர்ட்டு கேஸ் உள்ளதே என்பதை விசாரித்து பார்த்துவிட்டு நன்மைகளை தரும். முடிந்தவரை புதிய வண்டிகள் வாங்குவது நல்லது. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகங்களும் உண்டாகும். அதே போல இந்த மாதம் குடும்பத்தில் மகன் மகள்களுக்கு திருமண யோகம் உண்டாகும். உங்களுக்கு ஆதரவாக ராசிநாதன் சுக்கிரன் இருப்பதால் பழைய வீட்டை கொடுத்துவிட்டு புதிய வீடு வாங்குதல் யோகம் உண்டாகும். ஏற்கனவே வாங்கி போட்டிருக்கும் வீட்டு மனையில் வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யும் யோகங்களும் உண்டாகும். குரு பகவான் இந்த மாதத்தில் சுமாராகத்தான் இருக்கிறார். அதனால் பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம். இறக்கப்பட்டு ஏமாறாமல் இருப்பதும் நல்லது. புதிய அறிமுகமிடம் மிகுந்த கவனம் தேவை. புதிதாக அறிமுகமாகும் நபர்களை புகழ்ந்து பேசுபவர்களை நம்பாமல் இருப்பதும் நல்லது. வியாபாரம் கடந்த ஆண்டை விட வரும் 2026ஆம் ஆண்டு லாபகரமானதாகவே இருக்கும். புதிய தொழில் தொடங்கும் யோகங்களும் உள்ளது. உத்தியோகத்தில் இந்த மாதத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகளும் உண்டாகும். மிகப்பெரிய வெற்றிகளை தரப்போகிறது இந்த ஆண்டு உங்களுக்கு. சிவன் வழிபாடு ஏற்றத்தை தரும். அதேபோல் திருவாசகம் படிப்பது ஏற்றத்தை தரும். பிரதோஷ விரதம் இருந்தால் மேலும் மேலும் நன்மைகள் நடக்கும். பார்வையற்றவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தானம் அளிப்பது உங்களுக்கு அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். பேருச்சம்பளம் தானமாக கொடுப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி ரிஷப ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சத்தம் செய்யாமல் ஆனால் ஆழமான தடம் பதிக்கும் மனிதர்கள். அவர்களின் வெற்றி வெளிச்சமாக பிரகாசிப்பதில்லை, ஆனால் தலைமுறைகள் நினைவில் நிற்கும் வகையில் நிலைத்து நிற்கும். உழைப்பு, பொறுமை, நம்பிக்கை, அழகு, ரசனை இவை அனைத்தும் சேர்ந்து ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையை ஒரு அமைதியான வெற்றி கதையாக மாற்றுகிறது. மேலும் ரிஷப ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எந்த முடிவையும் அவசரமாக எடுக்க மாட்டார்கள். ஒரு விஷயத்தை பல கோணங்களில் சிந்தித்து அதன் நல்லது கெட்டது அனைத்தையும் மனதில் எடை போட்டு பார்த்த பிறகே தீர்மானத்திற்கு வருவார்கள். அதனால் சிலருக்கு இவர்கள் மெதுவாக செயல்படுவதாக தோன்றலாம். ஆனால் ஒரு முறை முடிவு எடுத்துவிட்டால் அந்த முடிவிலிருந்து இவர்கள் பின்னடைவதே இல்லை. வாழ்க்கையில் வேலை மாற்றம், திருமணம், முதலீடு, வீடு வாங்குதல் போன்ற பெரிய தீர்மானங்கள் இவர்களின் வாழ்க்கை திசையை முற்றிலும் மாற்றும் அளவுக்கு வலிமையானதாகவே இருக்கும். தவறான முடிவுகள் அரிது. ஏனென்றால் ரிஷப ராசிக்காரர்களின் தீர்மானங்களில் அனுபவமும் நடைமுறை அறிவும் நிறைந்திருக்கும். பொறுமை என்ற வார்த்தைக்கு உயிருள்ள உதாரணம் ரிஷப ராசிக்காரர்கள். பிறர் கோபப்பட்டாலும் அவசரப்பட்டாலும் இவர்கள் அமைதியாக சூழ்நிலையை கவனிப்பார்கள். ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை யாராவது மீறிவிட்டால் ரிஷப ராசிக்காரர்களின் மறைந்திருக்கும் கடுமையான முகம் வெளிப்படும். ஒருமுறை பொறுமை உடைந்தால் மீண்டும் பழைய நிலைக்கு வர நேரம் எடுக்கும். அதனால்தான் இவர்களிடம் அளவோடு பழகினால் வாழ்நாள் முழுவதும் நம்பிக்கையான உறவு கிடைக்கும். ஆனால் அலட்சியமாக நடந்தால் அந்த உறவு மெதுவாக விலகிவிடும். குறிப்பாக பூமி ராசியாக இருப்பதால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இயற்கையுடன் ஆழமான இணைப்பு இருக்கும். மண், விவசாயம், தோட்டம், மரங்கள், மலை, பசுமை ஆகியவை இவர்களின் மனதை உடனே அமைதிப்படுத்தும். நகர வாழ்க்கையின் சத்தமும் வேகமும் இவர்களை சில நேரங்களில் சோர்வடைய செய்யும். அதனால் அமைதியான இடங்கள், கிராம சூழல், இயற்கை பயணங்கள் இவர்களுக்கு புதிய சக்திகளை தரும். வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்த நிலைகளை அடைந்தாலும் இயற்கையை விட்டு முழுமையாக விலக மாட்டார்கள். இந்த பூமி சக்தியே ரிஷப ராசிக்காரர்களை நிலை குலையாமல் வைத்திருக்கும் அடிப்படை காரணம். ரிஷப ராசிக்காரர்கள் நடந்ததை எளிதில் மறக்க மாட்டார்கள். நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அது மனதில் ஆழமாக பதிந்துவிடும். குறிப்பாக யார் தங்களுக்கு உதவினார், யார் துன்பம் கொடுத்தார் என்பதை காலம் கடந்தாலும் மறக்காத நினைவாற்றல் இவர்களிடம் இருக்கும். அதனால்தான் நல்ல உறவுகளை மிக நீண்ட காலம் காத்து கொள்வார்கள். அதே சமயம் கடந்த காலத்தை அதிவேகமாக சுமந்து கொண்டால் மனசுமை உருவாகும்.
அதை விட்டுவிட கற்றுக்கொண்டால் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை இன்னும் இலகுவாகவே மாறும். ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல அடுத்த தலைமுறையின் பாதுகாப்பையும் மனதில் வைத்து உழைப்பவர்கள். வீடு, நிலம், விவசாய நிலம், தங்கம் போன்ற சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களின் உழைப்பை அதிகரிக்கும். தாங்கள் அனுபவிக்காத வசதிகளை பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இவர்களிடம் வலுவாகவே இருக்கும். இதனால் வாழ்க்கையின் இறுதியில் என்னுடைய உழைப்பால் ஒரு அடித்தளம் உருவானது என்ற பெருமை கிடைக்கும். இந்த தலைமுறை செல்வ சிந்தனை ரிஷப ராசிக்காரர்களின் மிகப்பெரிய தனிச்சிறப்பாகும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு மன அமைதி என்பது மிக முக்கியமானது. சண்டை, குழப்பம், நிலையற்ற சூழல் இவர்களை உடனே பாதிக்கும். நல்ல உணவு, சுத்தமான சூழல், இசை, இயற்கை, குடும்ப ஒற்றுமை இவை அனைத்தும் சேர்ந்தால்தான் இவர்களின் மனம் முழுமையாக அமைதியாகும். தங்கள் வாழ்க்கையில் அமைதியை காப்பாற்ற தெரிந்தால் எந்த பெரிய சவாலையும் இவர்கள் எளிதாக சமாளித்து விடுவார்கள். மன அமைதி இருக்கும் போது ரிஷப ராசிக்காரர்களின் உழைப்பு பல மடங்கு பலனை தரும். மேலும் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வேகமாக ஓடுவதில்லை. ஆனால் அவர்கள் நடந்த பாதை உறுதியானது. பேசும் வார்த்தை குறைவு, ஆனால் செயலின் ஆழம் அதிகம். வெளிப்படையான புகழை விட அமைதியான மரியாதைகளையே விரும்புவார்கள். வாழ்க்கையின் முடிவில் இவர் நம்பிக்கைக்குரிய மனிதர் என்று உலகம் சொல்வதே ரிஷபராசிக்காரர்களின் மிகப்பெரிய வெற்றி. குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் என்பது பெரிய சத்தமோ பிரமாண்டமான கொண்டாட்டமோ அல்ல. குடும்பத்துடன் சேர்ந்து உணவு உண்ணுவது, மாலை நேர அமைதி, மழை பெய்யும் போது ஜன்னல் அருகில் நிற்பது, பிள்ளைகளின் சிரிப்பு, உழைப்புக்கு பிறகு கிடைக்கும் நிம்மதி இவையெல்லாம் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாகும். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்டம் தினந்தோறும் அதிகரிக்கட்டும். நம்ம சேனல் உங்களுக்கு வழிகாட்டட்டும். நன்றி, வணக்கம்.